எல்லாரும் சாப்பிட்டு பாராட்டுற மாதிரி ஸ்வீட் செய்யணும்னு நீங்கள் நினச்சா வாயில் வச்ச உடனே கரைகிற திருவையாறு ஸ்பெஷல் அசோக அல்வா செஞ்சு அசத்திடலாங்க. வாங்க, அசோக அல்வா எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த அசோக அல்வா செய்கிறதுக்காக நான் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் பாசிப்பருப்பை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. பருப்போட கலர்லாம் மாறிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பை தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதுக்காக குக்கரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு இது கூட சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கரோட மூடியை திறந்து பருப்பை கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மசித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அல்வாவுக்கு நம்ம பருப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு நெய் தேவைப்படும். நான் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதனால அரை கப் நெய் எடுத்துக்கிறேன். நெய் அதிகம் சேர்க்க பிரியப்படாதவங்க பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குங்க. நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து பொன் முருகலாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கோதுமை மாவு நெய்யில் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை அதே சிம்மில் வச்சு அந்த நெய் மாவு பருப்பு 3 நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. குறைஞ்சது 2 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் 1 கப் ஜீனி சேர்த்துக்குங்க. அரை கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் ஜீனி மிதமான இனிப்பாக இருக்கும். தித்திப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 1.25 கப்பில் கூட ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து கிளறும்போது பருப்பு நல்லா இலக ஆரம்பிச்சிடும். நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஜீனி பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து திருப்பியும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த நெய் எல்லாம் சேர்ந்து சுருண்டு வரும்போது மீதம் இருக்க நெய் அப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும். இது கூட 5 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய், 1 பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்து பொடி பண்ணி அந்த பவுடர் இது கூட சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து அதையும் இதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் கலர் பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூ சுடுதண்ணியில் கலந்து இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த நெய்யும் வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அல்வா கிளற கிளற அப்படியே சுருண்டு கடாயில் ஒட்டாமல் வழுக்கிட்டு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த கடாயோட ஓரம் பூரா அந்த நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவு தாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்மளோட அசோக அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டு விசேஷங்களாகட்டும் பண்டிகை காலங்களாகட்டும் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா இந்த அசோக அல்வா சொல்லலாம். நீங்களும் இதே மெத்தடில் அசோக அல்வா செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.